In the earlier session, we were discussing about the sale of goods act, different types of goods. இப்போ என்ன பார்க்க போறோம்னா transfer of ownership. Transfer of ownership. That is when the ownership will get transferred. இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமே, லைக் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது we have specific, that is existing goods, we have ascertained goods, we have unascertained goods. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமானா எஸ், இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நடக்கும், தட் இஸ் ஓனர்ஷிப்ங்கிறது ப்ராப்பர்ட்டி. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, in the case of existing goods it will transfer immediately. In the case of ascertained goods, not ascertained, future goods and contingent goods will take in future. But ஒரு சில கேசஸில் even though it is existing, owned and possessed by the seller, it may not take immediate transfer. ஓகே, என்ன மேம் நார்மலாகவே வந்து ஓன்ட் அண்ட் பொசஸ்ட்னா இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும் தானே மேம்னு கேட்கலாம். ஸ்டில் நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். யூ கோயிங் டு பை ஆயில், ஒரு ஆயில் மர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு ஆயில் வாங்க போகிறீங்க. முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்லி இட் இஸ் ஆல் சோல்ட் இன் பேக்கெட்ஸ். இப்போ லூஸில் நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லை அந்த செக் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், இந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஹேவ் டு கேரி கண்டெய்னர் அண்ட் கோ. இல்லைனா ஹில் கீப் இன் பேரல்ஸ், பேரலாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் கேட்குற 1 லிட்டரோ 5 லிட்டரோ 10 லிட்டர்ஸோ ஃபில் பண்ணி தருவாங்க. அப்போது ஓனர்ஷிப் அண்ட் பொசிஷன் இஸ் வித் த செல்லர். ஆனால் அவர் சேல் பண்ணணும்னா மெஷர் பண்ணி பார்த்தா தான் சேல் பண்ண முடியும். அப்போது ஓனர்ஷிப் வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமானா இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இஸ் இட் ஓகே? ஸோ வில் கோ ஒன் பை ஒன். அண்ட் மோர் ஓவர் இங்கே நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் வந்து மறக்கவே கூடாது. ஓனர்ஷிப்புங்கிறது வேறு, ரிஸ்க்குங்கிறது வேறு, பேமெண்ட் ஆஃப் மணிங்கிறது வேறு, டெலிவரி ஆஃப் குட்ஸ் பொசிஷனுங்கிறது வேறு. இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே we are going to directly stick with the term ownership. And ownership can also be called as property. Ownership வந்து என்னன்னு சொல்லலாம்னா ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில்னு சொல்லுவோம். என் பேரில் இருக்குது உங்கள் பேரில் மாறுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் என்ன வேணால் கொலோக்கியலாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ let me go with the introduction. The main object here is about transfer of ownership in the contract of sale, which is the main object. ஆப்வியஸ்லி ஒரு குட்ஸை வாங்குகிறோம் விற்கிறோம். ஆனால் வாங்குறதுங்கிறது, குட்ஸை வாங்குறோன்னா என்ன அர்த்தம், ஓனர்ஷிப்பை நான் வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். குட்ஸை சேல் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் த ஓனர்ஷிப்னு அர்த்தம். ஸோ த மெயின் ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இன் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ், ரைட்? ஹியர் ப்ராப்பர்ட்டி அண்ட் பொசிஷன் டிஃபர்ஸ். ப்ராப்பர்ட்டி அண்ட் பொசிஷன் டிஃபர்ஸ். When I say property, it's about transfer of property. Am I right? It is transfer of ownership, transfer of property. When I say possession, it is possession ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற குட்ஸ் உங்கள் கண்ட்ரோலுக்கு மாறுது. ஓகே, இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ டெலிவர் பண்ணணும். செல்லர் வந்து ஒன்ஸ் ஓனர்ஷிப் முடிஞ்சிச்சுன்னா கட்டாயமாக டெலிவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என் கையில் வச்சிருக்கக்கூடாது, ஓனர் யாரும் அவங்க கையில் தானே இருக்கணும். ஸோ அந்த குட்ஸ் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, திஸ் வாட் ஐ கால் as possession, right? Possession of a watch by A. You can find this example in your material. Possession of a watch by A. ஏன்னு ஒரு பர்சன் இருக்கிறாரு. ஓகே, அவர் கையில் ஒரு வாட்ச் இருக்குது. அப்போ அது அவர் தான். சி, பொசிஷன் கண்ட்ரோல் இஸ் வித் த பர்சன் ஏ. பட் டஸ் ஹி ஓன் திஸ் குட்ஸ்? இல்லையே. ப்ராபப்ளி அவரோட பேரண்ட்ஸோடது அவர் வேர் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைனா அவர் ஃப்ரெண்டோடது வேர் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைனா 3D கூட வச்சுருந்துருக்கலாம். ஓகே, என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க? இருக்கலாமே. ஒரு டெஃப்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். ஒரு ராபரர் வந்து கையில் வாட்ச் வச்சுட்ருக்காருன்னா அது அவரோட இருக்கணும்னு நினைப்பீங்களா? கட்டாயமாக திருட்டு வாட்ச்னு நினைக்க மாட்டிங்களா? இருக்கலாம். இல்லைனா மேம் எனக்கு அந்த இன்டென்ஷன்லாம் இல்லை மேம், நான் ரோட்டில் போயிட்டு இருந்தால் ஒரு வாட்ச் இருந்தது அதனால் கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன் மேம், எனக்கு திருடணும் யாராவது கேட்டால் நான் கொடுத்துருவேன் மேம், அப்போ திருடணுங்கிறது இன்டென்ஷன் இல்லை மேம். எஸ், பொசிஷன் ஆஃப் அ வாட்ச் பை ஏ doesn't means that he is the owner. So owning is different and possession is different. You have to be very clear on this, right? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம். ஆமாம், எந்த டைமில் இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆகிறோமோ அந்த டைமில் செல்லருக்கு இந்த ஓனர்ஷிப் இல்லைன்னா ஏஜென்ட் மூலியமாக வர மாதிரி இருக்கணும். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம். எந்த டைமில் நம்ம கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆகிறோமோ அந்த டைமில் என்ன மாதிரியான நேச்சர் இருக்குது, செல்லர் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு செல் த குட்ஸா இது பார்க்கணும். இஸ் இட் ஓகே? ரைட், ஃபைன். பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என் பேரில் இருக்குது உங்கள் பேரில் மாத்திரம். That's what you call as passing of property. We'll be discussing in 3 angles. One is with respect to specific goods, one is with respect to unascertained goods, and one is with respect to goods sent on approval. One by one பார்க்கலாம்.
3 angles discuss பண்ணோம். First one specific goods at the time of contract அல்ல beyond the date of contract. நார்மலாவே specific goods னா existing goods குள்ள specific ascertained and unascertained இருக்கு. So we have like let me have it here. Existing goods னா owned and possessed by the seller. Under this we have specific ascertained and unascertained. இல்லையா? Specific ascertained and unascertained. Specific goods are those goods which have entered into contract. The particular goods. நம்ம எக்ஸாம்பிளில் சாரி எக்ஸாம்பிள் பார்த்தோம், பிராண்ட் ஏ டிவி பார்த்தோம். எது பர்டிகுலராக என்னோட கான்ட்ராக்டில் என்டர் ஆகுதோ அதுன்னு பார்த்தோம். இஸ் இட் ஓகே? ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் குட்ஸ் வந்து கான்ட்ராக்டுக்குள்ளே இமீடியட்டாக என்டர் ஆகிடுமா? நார்மலாக எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னாலே இமீடியட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்குது. பட் பாசிங் ஆஃப் டைட்டில் யார் எப்போ வரும்? அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் அல்ல பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட். பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்க்கலாம். ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் வி டிஸ்கஸ் த பாயிண்ட்ஸ் வில் கெட் த கிளாரிட்டி, ரைட்? நெக்ஸ்ட் இஸ் அன்அசர்டைன் குட்ஸ். எஸ் யூ வெரி வெல் நோ, டிஸ்பிளே பண்ணியிருக்க குட்ஸ் எல்லாம் அன்அசர்டைன் குட்ஸ். த டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் மென்ஷன். அப்படியே நீங்கள் ஒரு ஷோரூம்குள்ளே போகிறீங்க, ஒரு சாரி வாங்க போகிறீங்க, ஒரு டிவி வாங்குற போகிறீங்க, இட்ஸ் ஆல் டிஸ்பிளேடு. ஓகே, அன்அசர்டைன் குட்ஸ். இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க போகிறீங்க, கவுண்டருக்கு போய் பில் பண்ண போகிறீங்க, அப்போ தான் ஸ்பெசிஃபிக்காக மாறும். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும், கவுண்டருக்கு போய் வாங்கணும். இதெல்லாமே என்ன ஆகும்? அன்அசர்டைன்லேருந்து அசர்டைனுக்கு மாற்றி அசர்டைன்லேருந்து ஸ்பெசிஃபிக்கு மாற்றணும். ஸோ இட்ஸ் லைக் 2 step ப்ராசஸ். பார்க்கலாம். குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். இப்போ நான் வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் குட்ஸை வாங்கிடுவீங்களா? வாங்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டுக்கு வர குட்ஸை எக்ஸாமின் பண்ணி வாங்குவீங்க. ப்ராபபிலிட்டி ஏசி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே மூவ் ஆகுது, ரன் ஆகுது, ஃப்ரிட்ஜ் வந்து சில்னஸ் வருது, ஒரு ½ hour ஓட்டி பார்த்துட்டு சில்னஸ் வருது, இதெல்லாம் நான் தான் வாங்குவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் இருக்கும். ஸோ குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். நீங்கள் அப்ரூவ் பண்ண பிறகு தான் ஓனர்ஷிப் மாறும். இஸ் இட் ஓகே? ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னால் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் மாறலாம், இல்லைனா பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட் மாறலாம். தட் இஸ் கான்ட்ராக்டில் என்டர் ஆன டேட் வேறு, ஓனர்ஷிப் மாற டைம் வேறு. அன்அசர்டைன், எஸ் அசர்டைன் ஆகணும், அதுக்கு பிறகு ஸ்பெசிஃபிக்காக மாறணும். குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். இஸ் இட் ஓகே? லெட் மீ கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ஸ்பெசிஃபிக் குட்ஸ் 2 கேட்டகரி பார்த்தோமா? ஒன் இஸ் at the time of contract and another one is beyond the date of contract. At the time of contract நீங்க கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆகும்போதே ஓனர்ஷிப் மாறும், இல்லனா some other date in future. At the time of contract எப்போ மாறும்னா unconditional contract. எதுவுமே கண்டிஷனல் இல்ல. தட் இஸ் நீங்க போறீங்க வாங்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க. unconditional nature அந்த மாதிரி இருந்தா. டெலிவரபிள் ஸ்டேட்ல இருக்கணும். எஸ் ஆப்வியஸ்லி இப்போ நான் ஆயில் வாங்க போறேன். ஆயில் எல்லாமே லிட்டர்ஸா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. பாலித்தீன் கவர்ஸ்ல வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க. You go, you ask for 1 liter oil, he'll give the packet oil and you will come home. Deliverable state. Okay, it's very simple. Unconditional contract, deliverable state. Immaterial, time of payment and delivery is immaterial. நீங்க இன்னைக்கு 5 liters oil வாங்கலாம்னு கடைக்கு போறீங்க. It costs around 800 rupees. நீங்க கேஷ் எடுத்துட்டு போனீங்க, 500 தான் கையில இருக்கு, இன்னும் 300 இல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ கிவ் த 500 rupees and you come back saying that he's a very well known person of yours, probably neighbor தான். அப்போது 300 rupees நாளைக்கு தரேன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? பேமெண்ட் நாளைக்கு நடக்கும், டெலிவரி இன்னைக்கு நடந்துச்சு, ஓகே. ஆனால் ஓனர்ஷிப் எப்போ பாஸ் ஆச்சு? ஒன்ஸ் நீங்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வச்சாலே அது உங்களோட ஆகிடும்ப்பா. டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்கலாம், ஆமாம். அன்கண்டிஷனல் கான்ட்ராக்ட் எல்லாம், ஆமாம். தட் இஸ் இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரி எல்லாம் சொல்லல. ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கீங்களா, அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் யூ பிகம் த ஓனர். இஸ் இட் ஓகே? அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் யூ பிகம் த ஓனர். ஸோ இட்ஸ் இம்மெட்டீரியல். இம்மெட்டீரியல் யூ நீட் நாட் வரி அபவுட் த பேமெண்ட் அண்ட் த டெலிவரி. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கும்ல, ஓனர்ஷிப் தனி ஆங்கிளில் பார்க்கணும், டெலிவரி தனி ஆங்கிளில் பார்க்கணும், பேமெண்ட் தனி ஆங்கிளில் பார்க்கணும். அப்போ நம்ம இங்கே ஓனர்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது டைம் ஆஃப் பேமெண்ட் ஆர் டெலிவரி வில் நாட் மேக் த கான்ட்ராக்ட் different because you have not paid or because the things are not delivered. Probably 5 liters இந்த மாதிரி வச்சுக்கலாமே. ப்ராபப்ளி யூ ஆர் கோயிங் டு கோ ஃபார் பையிங் 5 liters and it cost 1000 rupees. ஓகே, நீங்கள் வந்து 1000 rupees பே பண்ணிட்டீங்க. பட் 5 liters இல்லை மேடம்ங்கிறாரு, இல்லைனா நான் கடைக்கு போயிட்டு வந்து நான் வரும்போது வாங்கிக்கிறேங்கிறேன், இல்லை உங்கள் நெய்பர் தானே நான் வீட்டுக்கு வரும்போது கொடுத்துட்றேன் மேடம்ங்கிறாரு. அப்போ டெலிவரி பண்ணலை, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஓனர்ஷிப் மாறிச்சு. இது 2 பாயிண்ட் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இஸ் இட் ரைட்? There's an example given in your material. B selects some books and the price is being settled. ஒரு புக் ஷாப்புக்கு போகிறாரு, பி வந்து ஒரு சில புக்ஸ் எடுத்து வைக்கிறாரு, இந்த புக்கு கொடுங்க இந்த புக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தனித்தனியாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த புக்ஸ் வந்து வாங்கும்போது அப்படியே புக் ஷாப் உள்ளே போகிறீங்க, யூ சி ஆல் த புக்ஸ் டிஸ்பிளேட். அந்த ரேக்கில் இந்த புக், இந்த ரேக்கில் அந்த புக்குன்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸும் இருக்குது. இது வாங்கலாமா இது வாங்கலாம், ஒவ்வொரு புக்கும் ஓப்பன் பண்ணி கண்டென்ட் பார்க்குறீங்க, ஓகே இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஓனனா இது வாங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பீங்க. பட் யூ வில் நாட் ப்ராபப்ளி வேறு ஏதாவது புக்கு நல்லா இருந்தால் வாங்கலாமே சொல்லிட்டு சூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிறீங்க. யூ நாட் ஃபைனலைசிங்
அந்த ரேக்லேருந்து எடுத்து நீங்கள் இப்படி பார்த்தாலே ஃபைனலைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. ரேக்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஓகே இந்த கண்டென்ட் நல்லாயிருக்கு வச்சுக்கலாம். இன்னொரு புக் எடுக்கிறீங்க, இந்த புக்கும் நல்லாயிருக்கு, இந்த புக்கும் நல்லாயிருக்கு, இந்த கண்டென்ட் நமக்கு சூட்டபிளாக இருக்குமே சொல்லிட்டு எடுத்து வைக்கிறீங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணீங்க, அசர்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இஸ் இட் ஓகே? அதுக்கு பிறகு ப்ரைஸும் செட்டில் பண்ணிட்டீங்க. ஓகே, ப்ராப்ளி ஒரு 10 புக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு ப்ரைஸும் செட்டில் பண்ணிட்டீங்க. என்ன பேசுறீங்கன்னா, இப்போ என்னால் வந்து வாங்க முடியும் சார், டெலிவரி வந்து நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். இஸ் அ வெரி நல் பர்சன், நோன் பர்சன். அடிக்கடி நீங்கள் அவர்கிட்ட தான் புக்ஸ் வாங்குவீங்க. டெலிவரி வந்து நெக்ஸ்ட் டே வாங்கிக்கிறேன், ஏஜென்ட் சர்வெண்ட்டை அனுப்பி நான் வாங்கிக்கிறேன். ஓகே, சர்வெண்ட்டை நான் அனுப்புகிறேன், என்னோட சர்வெண்ட் அனுப்புகிறாங்க, நாளைக்கு இந்த பக்கம் வந்து வரும்போது வாங்கிப்பாரு. டெலிவரி நெக்ஸ்ட் டே. பேமெண்ட் வந்து அடுத்த மாதம் தானே. நீங்கள் நான் தான் சொன்னேன், நீங்கள் எக்கச்சக்கமாக புக்ஸ் வாங்குங்க அவர்கிட்ட. புக்ஸும் நீங்கள் கடைக்குள்ளே போனாலே கட்டமாக ஒரு 10,000 rupees கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கட்டமாக அவர் வந்து பெரிய விஷயமா நினைக்க மாட்டார் பேமெண்ட்காக. ஏன்னா யாரோ ரெகுலர் கஸ்டமர், ரைட்? பேமெண்ட் எப்போ பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த்து பாருங்கள். இது முதல்ல ஸ்பெசிஃபிக் குட்ஸில் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன் இது ஸ்பெசிஃபிக் குட்ஸில் வருதானா, அங்கே ஓனர்ஷிப்லேயும் இருக்கணும், பொசிஷன்லேயும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் வைக்காமல் இப்போவே கொண்டு வரேன்னு சொன்னால் கூட அவர் தரத்துக்கு ரெடியாக இருப்பார். ஆமாம் ரைட்? இப்போவே கொண்டு வரேன்னு சொன்னால் கூட தரத்துக்கு ரெடி. மேம் நீங்கள் அன்கண்டிஷனல்னு சொன்னீங்களே மேம். சி, ஃபியூச்சர் குட்ஸ் தான் கண்டிஷனல் ஆகிடும். கரெக்டாக இனிமேல் உங்களுக்காக மேனுஃபேக்சர் பண்ணி தரணும். கண்டிஜென்சி குட்ஸ் தான் கண்டிஷன் ஆகிடும். இங்கே அவர் கையில் இருக்குல்ல, நீங்கள் தானே சொல்லி நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் மந்த்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ டெலிவரி நெக்ஸ்ட் டே, பேமெண்ட் நெக்ஸ்ட் மந்த்து. ஆனால் என்ன பண்ணுறீங்க, யூ ஹேவ் செலக்டட் சம் புக்ஸ் அண்ட் கெப்ட் இட் அசைட். அப்போ அது உங்களோட புக்ஸாக ஆகிடும். ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. அன்றைக்கி ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, த ஃபயர் பிரேக்ஸ் அவுட், புக்ஸ் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர். ஒரு ஃபயர் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் வாங்கி வச்ச புக்ஸும் போயிடுச்சு, அவரோட ஓன் புக்ஸும் போயிடுச்சு. இப்போ இந்த லாஸை யார் பேர் பண்ணி ஆகணும்? ஹூ ஹேஸ் டு பேர் த லாஸ்? திங்க் பண்ணி பாருங்கள். லாஸுங்கிறது ரிஸ்க் இல்லை, லாஸுங்கிறது ரிஸ்க். We have already discussed the phrase loss, risk follows. Hope you remember risk follows. Yes, ownership. Risk follows ownership. யார்கிட்ட ரிஸ்க் இருக்கும்? ஓனர் கிட்ட இருக்கும். யார் இந்த புக்குக்கு ஓனர்? பி தான் ஓனர், ரைட்? அப்போ பி கிட்ட தானே ரிஸ்க் இருக்கும். எஸ், லாஸ் யார் பேர் பண்ணி ஆகணும்? பி ஹேஸ் டு பேர். இட் ஓகே? பி ஹேஸ் டு பேர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். கொஞ்சம் நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி அவன் கடையில் வந்து ஃபயர் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட புக்ஸ் வந்து அவன் எனக்கு பணத்தை திருப்பி தரணும். இல்லை நான் பணமே வாங்கினாலும் பரவாயில்ல. ரிஸ்க் யாரோடது? ஆக்ட் என்ன சொல்லுது அதான் பார்க்கணும். ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் மியூச்சுவலாக உங்களோட ஃப்ரெண்டோட, உங்களோட நெய்பரோட, புக் ஷாப்போட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆக்ட் சேஸ் தட் பி ஹேஸ் டு பேர் த ரிஸ்க், தட் இஸ் த லாஸ், ரைட்? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட். ப்ராப்ளம் நீங்கள் கான்ட்ராக்டில் இன்றைக்கி என்டர் ஆகுறீங்க, பட் இன்றைக்கே அது வந்து முடியாது கான்ட்ராக்ட். இட் வில் டேக் another day. அந்த மாதிரி கேஸ் பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஈவன் தோ ஸ்பெசிஃபிக் குட்ஸ், ரைட்? என்ன மாதிரி கேஸ்னா, 2 கேஸ் இருக்குது. ஒன்று நாட் இன் டெலிவரபிள் ஸ்டேட், அண்ட் இன்னொன்று வந்து ப்ரைஸ் இஸ் டு பி அசர்டைன்ட். ஓகே, டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே டெலிவரபிள் ஸ்டேட்டில் இல்லை. ஆஸ் ஐ டோல்ட் யூ, நீங்கள் ஆயில் வந்து லூஸில் வாங்குறீங்க, கோல்ட் ப்ளஸ் ஆயில் வாங்க போகிறீங்க. அவன் பேரலில் வச்சுருக்கான், எவ்வளோ பெரிய டின்னில் வச்சுருக்கான் ஆயிலை. நீங்கள் சொன்னோன்னா அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி தருவான். யூ ஹேவ் டு கேரி யோர் கண்டெய்னர் அண்ட் கோ. இல்லைன்னா அவரே பேக் பண்ணி தான் தருவார். ஓகே, அப்போது நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ ப்ராபப்ளி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு 1/2 லிட்டர் வேணாங்க, 550 ml கொடுங்க. அது என்ன 550 ml? ரொம்ப சிம்பிள். நான் ஊறுகாய் போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரிப்பேர் பிக்கிள் போடும்போது அது குவான்டிட்டி இருக்குது. நீங்கள் எல்லாம் வீட்டில் பார்த்துருப்பீங்க, மெஷர் பண்ணுவாங்க குவான்டிட்டி. ஒரு டம்ளர் வச்சு இல்லைனா அந்த லிட்டர்ஸை வச்சு மெஷர் பண்ணுவாங்க, அந்த மெஷர்மெண்ட் கப்ஸை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 550 ml. நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் கடையிலேருந்தே 550 ml வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மெஷர் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் கடையில் போய் வாங்கும்போது 550 ml கேட்குறேன். அவன் என்ன பண்ணுவான், 500 ml பேக்கெட், 50 ml பேக்கெட்டாக இருந்தால் தருவான். பட் நீங்கள் வாங்க போது லூஸில், நாட் இன் டெலிவரபிள் ஸ்டேட். அப்போது அவன் அந்த பேக்கெட் எடுத்து 550 ml டேப் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். 550 ml வந்தோடனே வெயிட் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவானா? ஹி ஹேஸ் டு புட் இன் டெலிவரபிள் ஸ்டேட். அப்போ தான் என்ன ஆகும், கான்ட்ராக்ட் மாறும். இஸ் இட் ரைட்? நாட் இன் டெலிவரபிள் ஸ்டேட்னா ஓனர்ஷிப் மாறிடும். எப்போ மாறும் தெரியுமா? டெலிவரபிள் ஸ்டேட்டில் போட்ட பிறகு தான் மாறும். அப்போது ஆயில் இருக்குது, நீங்கள் பணம் பே பண்ணிட்டீங்க, அந்த ஆயில் வந்து பேக்கெட்டில் உங்களுக்கு ஃபில் பண்ணி தர வரைக்கும் இது உங்களோடது இல்லை. ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். அவர் மெஷர்மெண்ட் கப்பில் 550 ml எடுக்கிறாரு, தென் ஹி போஸ் இந்த பேக்கெட்டில் போர் பண்ணும்போது கீழே கொட்டிட்டாரு. ஹூ ஹேஸ் டு பேர் த ரிஸ்க்? நீங்களும் அவரா? ஷாப் கடைக்காரர் தான். ஏன்னா அந்த பேக்கெட்டில் சீல் பண்ணுற பிறகு தான் அது உங்களோடதாகும். இஸ் இட் ஓகே? ஹி ஹேஸ் டு புட் இன் த டெலிவரபிள் ஸ்டேட். என்னென்ன கேசஸ் இது வரலாம்னா, வெய் பண்ணுறது, as I said 550 ml,
குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க, இந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டி, எக்ஸாமினேஷன் மாதிரி குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. பெயிண்டிங், ஒரு சில பெயிண்டிங்கெல்லாம் நீங்கள் பண்ண பிறகு ஃபைனலைஸ் பண்ண வார்னிஷ் அடித்து தருவாங்க. ஓகே, ஒரு சூப்பரான ஒரு வுட் பிளாக்ல வந்து உங்கள் வீட்டோட பேர் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டோட பேர் இல்லைன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஒகேஷனில் ஒரு வெட்டிங் கிஃப்ட்டுக்காக அந்த மேரிட் கப்புள்ஸோட பேர்லாம் எழுதி நீங்கள் ஒரு வுட்டில் வந்து காவிங் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாமே ஓகே, யூ ஹேவ் டு ஃபைனலைஸ் இட். அப்போ ஃபைனலைஸ் போது முடித்த பிறகு தான் ஒரு மேலே ஒரு வார்னிஷ் பெயிண்ட் அடிச்சு தராரு. அப்போது அந்த வார்னிஷ் பெயிண்ட் அடித்து உங்ககிட்ட கொடுத்த பிறகு தான் அது உங்களோடது ஆகும். அதுவும் வார்னிஷ் பெயிண்ட் அடித்த பிறகு என்ன சொல்லுவாங்க, 2-3 hours தொடாதீங்க மேடம், கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். அந்த வார்னிஷ் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க. ஃபைனலைஸ் இந்த சென்ஸ் கான்ட்ராக்டை ஃபைனலைஸ் பண்ணலாம், அந்த டிசைனை ஃபைனலைஸ் பண்ணுறீங்க வச்சுருக்கீங்க. லைட்டாக வந்து டச் ஆகும்போது ஏதோ பெயிண்ட் போயிடுது. அப்போது இது வந்து யார் பேர் பண்ணி ஆகணும்? த பெயிண்டர் ஹேஸ் டு பேர், யூ நீட் நாட் பேர், பிகாஸ் இட்ஸ் நாட் இன் யோர் ப்ராப்பர் கண்டிஷன் டு பை த குட்ஸ். இஸ் இட் ஓகே? பெயிண்டிங் இதெல்லாம். திஸ் an example in your material. Contract of sale of a machine weighing 30 tons. எவ்வளோ வெயிட் இருக்குது? 30 tons. And installed in concrete floor. பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போது ப்ராப்ளம் நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ண மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர், வாஷிங் மிஷின், மிக்சர் கிரைண்டர், இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபேக்ட்ரி இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கும். பாருங்கள், அந்த மிஷினோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 30 tons. நீங்கள் நார்மலாகவே ஒரு கிரைண்டர் வீட்டில் ஓடுது இல்லைனா வாஷிங் மிஷின் ஓடுதுன்னா இட் வில் பி ஹேவிங் அ ஊப்ளிங் எஃபெக்ட். ஓகே, ஊபிள் ஆகும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊபிள் ஆகும்னா அப்படியே டடன்னு ஆடும். அப்போ ஊபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு கீழே பேஸில் வந்து இந்த கான்க்ரீட் சிமெண்ட் எல்லாம் போட்டு ஆடாத மாதிரி பண்ணிடுவாங்க. ப்ராப்ளி வாஷிங் மிஷின் நீங்கள் பார்த்துருக்கலாம், நல்லா ஸ்பின் ஆகும்போது கடன்னு ஆடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தே வில் மேக் அ லாக் இன் த வீல், கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக. இது 30 tons வெயிட் இருக்க மிஷின். இது ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்க்ரீட் ஃப்ளோரில் இன்ஸ்டால் பண்ணாங்க. விச் மீன்ஸ் தட் அந்த பில்லர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா மிஷினில், அது வந்து நல்லா சிமெண்ட் போட்டு வச்சுட்டாங்க. ஓகேயா? இப்போது இந்த மிஷினை சேல் பண்ணும்போது அந்த கான்க்ரீட் ஃப்ளோரை உடச்சி அப்போ தான் மிஷினை வந்து நீங்கள் எடுக்க முடியும். அந்த மாதிரி மிஷினில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். பார்ட்ஸ் கெட் டேமேஜ் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல். ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுது. ஓகே, மிஷினோட பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிடுது. இப்போ நீங்கள் வாங்கணுமா? இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் மிஷினை பார்த்தீங்க, ஓகேங்க இந்த மிஷின் என் ஃபேக்ட்ரிக்கு செட் ஆகுங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, ரைட்? வாங்கிட்டு போயிட்டீங்க. அப்போது பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. எப்போ அவங்க ரிமூவ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் மிஷின் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக் தானே, இமீடியட்டாக ஓனர்ஷிப் மாறணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டியூ ரிமெம்பர் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் டெஃபினேஷன்? த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அக்ரீஸ் டு ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும் இந்த ஃபியூச்சர் டேட். ஃபியூச்சர் குட்ஸு கண்டிஜென்ட் குட்ஸ் மட்டுமே வந்து ஃபியூச்சர் டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு அவசியம் இல்லை. திஸ் ஆல்சோ மே ஹேப்பன். பாருங்கள், நீங்கள் கேஷ் கொடுத்தோன்னே ப்ராப்ளி தட் மிஷின் வர்த்ஸ் 5 crore rupees வச்சுக்கலாம். செகண்ட் சேல்ஸே வாங்கினாலும் 5 crore rupees வச்சுக்கலாம். 5 crore மிஷின் கொடுத்தோன்னா உடனே அவங்க வந்து இந்த ப்ராசஸை முடிச்சு கொடுப்பாங்களா? அதெல்லாம் உடைக்கிறதுக்கே 1 day ஆகும். அவ்வளோ ப்ராப்பரான 30 tons வேவிங் இருக்க மிஷின் என்னது அர்த்தம்? அவ்வளோ ப்ராப்பராக சீல் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ அதெல்லாம் உடைக்கிறதுக்கே அவ்வளோ லேட் ஆகும். ஸோ இட் வில் நாட் டேக் இமீடியட்லி பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி கேசஸில் who is entitlement here? Buyer's entitlement? No. Who is entitled here? Seller is entitled. Buyer's entitlement varadu. Is it okay? ஏன் வராது? Ownership is not transferred. Okay, because it's not in the deliverable state. அவன் வந்து மிஷின் எல்லாம் உடச்சி ரெடியாக வச்சிருந்தானா ஓகேன்னு சொல்லலாம். பட் மிஷினும் இந்த ப்ராசஸ்லேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா parts got damaged, right? So buyer is not entitled, right? Second case, price is to be ascertained. Yes, வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. Price is to be ascertained. ஆனால் டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே வந்து நாட் இன் டெலிவரபிள் ஸ்டேட், இங்கே வந்து எப்படி இருக்கும்னா டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்கும். ஆக்ஷன்ஸ் அண்ட் பையர்ஸ் நாலேஜ் எப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும், இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன்ஸ் பண்ணால் தான் தெரியும் இதோட குவாலிட்டி. ப்ராபப்ளி நீங்கள் ஆயில் மச்சன் கிட்ட ஆயில் வாங்கே போகிறீங்க, 550 ml ஆயில் வாங்கலான்னு போகிறீங்க. அந்த ட்ரம் கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்த்துட்டு மேம் கொஞ்சோட்டு ஆயில் இருக்குது வாங்கிக்கிறீங்களா, நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் தரங்குறேன். ஸோ ஆப்வியஸ்லி யூ ஆல்சோ மேபி ஹாப்பி. நீங்கள் வாங்க போனதுன்னா 550 ml தான், அண்ட் இன்னொரு 100 ml 150 ml இருக்குது, அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தரேன் இல்லை டிஸ்கவுண்ட்டில் தரேன்னு சொன்னால் இட் ஹாப்பி, ரைட்? இந்த மாதிரி கிளாத் சிலர்கிட்ட இந்த ரோல் கிளாத் விற்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்கள் போனீங்கன்னு தான் சொல்லுவாங்க, லாஸ்ட் பீஸ் மேடம் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம், 10% 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கும். வீல் கெட் டெம்ப்டட். ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கிளாத்து, எவ்வளோ காஸ்ட்லியான கிளாத் வந்து நம்மளுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி போடலாம் அது. ஸோ அந்த மாதிரி கிளாத் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வில் கெட் டெம்ப்டட். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. அப்போது ஹீஸ் டூயிங் சம் ஆக்ஷன்ஸ் தேர். செக் பண்ணி பார்க்கணும், வெயிட் போட்டு பார்க்கணும், தட் இஸ் அந்த மெஷர்மெண்ட்டை ரோல் பண்ணி இருக்கிற மெஷர்மெண்ட்டை பார்க்கணும். அப்போ டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்குது, ஆனால் என்னென்னா பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போது இந்த ஆக்ஷன் வந்து பையரோட நாலேஜுக்கு வரணும். அவன் மெஷர் பண்ணும்போது நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஏதாவது கார்மெண்ட்ஸ் வாங்கும்போது பார்த்துருந்துருக்கலாம்,
இஃப் யூ கோ ஃபார் அ ரோல்ட் கிளாத் மெஷர்மெண்ட், அவன் மெஷர் பண்ணும்போது காமிப்பான், மேடம் 1 மீட்டர் இருக்குது மேடம், மேடம் 5 மீட்டர்ஸ் இருக்குது மேடம். ஷார்ட் பீசஸ் இல்லைனா ஷால்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஆக்ஷன்ஸ் அண்ட் பையர்ஸ் நாலேஜ், பையரோட நாலேஜில் இருக்கணும், இல்லைனா வராது. இஸ் இட் ஓகே? எக்ஸாம்பிள், சேல் ஆஃப் வீட் அட் 10 rupees per kg. வீட் இஸ் டு பி weighed. வீட்டு சேல் பண்ணுறாரு, கோதுமை சேல் பண்ணுறாரு, எவ்வளோ ரூபாய்க்கு? பர் கேஜி 10 rupees. ஆனால் எவ்வளோ குவான்டிட்டி சேல் பண்ணுறான்னு சொல்லிட்டு வெய் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, அப்போது ப்ரைஸ் இஸ் டு பி அசர்டைன், டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, ப்ராபப்ளி பேக்கெட்டாக இருக்குது, பட் வெய் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படியே ஒரு சின்ன மூட்டையெல்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் வெய் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்தது நாட் இன் டெலிவரபிள் ஸ்டேட், இங்கே டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்குது, ஆனால் ப்ரைஸ் தெரியாது. ஏன் ப்ரைஸ் தெரியாதுன்னா 1 கிலோ 10 ரூபான்னு தெரியுங்க, மெஷர் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, வெயிட் இஸ் டு பி மெஷர்ட். அப்போ ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? எஸ் கெஸ், ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ரைட், எப்போ வேய்மெண்ட் முடிஞ்சுதோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கரெக்டாக? வேய்மெண்ட் எப்போ முடியுது? உங்கள் கண்ணு முன்னாடி. ஆனால் பாருங்கள், யூ ஷுட் பி இன் யுவர் நாலேஜ் ஆஃப் த பையர், பையரோட நாலேஜில் இருக்கணும். பையரோட நாலேஜ் இல்லாமல் வேய்மெண்ட் பார்த்துட்டு நான் வே பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு 3 கிலோ வந்ததுங்க, அன்றைக்கி பார்த்து மழைலாம் வந்து ஃப்ளட்டில் போச்சு, அந்த 3 கிலோ கோதுமை, 3 கிலோ 30 ரூபாய் தான் ஆகும். பட் ஸ்டில் வாட் த ஆக்சஸ், வெதர் இட்ஸ் 1 rupee, வெதர் இட்ஸ் அ ஸ்மால் பெனி அமௌண்ட் ஆர் வெதர் இட் கோஸ் இன் க்ரோஸ், டசன்ட் மேட்டர். குட்ஸ்ன்னு வந்தாலே, சேல்னு வந்தாலே இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ வேவ் பண்ணி பார்த்துருக்காரு, 3 கிலோ வந்திருக்கு. ஓகே, ஆனால் இது பையரோட நாலேஜுக்கு இல்லை. வேவ் பண்ணி பார்த்தாலும் 3 கிலோ இருக்குது, பட் பையரோட நாலேஜில் இல்லை. இப்போ ஃப்ளட்டு வந்து ஃபுல்லாக வெள்ளம் இருந்துச்சு, கோதுமைலாம் ஸ்பாயில்டு. சார் உங்களோட 3 கிலோ தான் சார் இருக்குது, பணம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் இன் பையர்ஸ் நாலேஜ். பையரோட நாலேஜில் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கீனாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அரிசி வாங்குற இடத்துல, அந்த கோதுமை வாங்குற இடத்துல கொஞ்சம் மர்ச்சன்ட் கிட்ட, ப்ரொவிஷன் நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் போகாமல் இந்த மர்ச்சன்ட்ஸ் கிட்ட போனாங்க, அந்த ஹோல்சேலில் விற்கிறாங்களா அவங்ககிட்ட போனாங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி மெஷர் பண்ணி காமிக்கணும் அவங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி கேஸில் ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, ஒன்ஸ் இட் இஸ் வேவ்டுன்னா என்னது, அந்த வேவிங் மிஷினில் வைக்கிறாங்களா அந்த மூட்டை எடுத்து வேவ், and you see that number, what is a wavement measure, you see the number, right? அந்த மாதிரி வந்துச்சுன்னா you call this as ownership transferred. ஒரே ஒரு பாயிண்ட் செக் பண்ணும், buyer's knowledgeல இருக்கணும். Is it okay? So we have gone for specific goods முடிஞ்சிச்சு. Next we have to go for uncertain goods and goods sent on approval basis. Yes, we'll carry on.